பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க, ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க. இந்த இயர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அழகான வருஷமாக இருக்கட்டும். நினச்ச எல்லா விஷயங்களும் நடக்கணும். அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கண்டினியூஸாக அந்த விஷயத்த பண்ணணும், நீங்களே உங்களை அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய சக்ஸஸ் வந்து சீக்கிரம் உங்கள் கையில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா அந்த நியூ இயர் அன்னைக்கு நான் இந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம், உங்களுடைய கோலை நீங்க சீக்கிரமே அச்சீவ் பண்றதுக்கு இது ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முதல்ல லைக் பண்ணுங்க, அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நான் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் வந்து லைஃப்ல எப்படியாச்சும் நம்ம சக்ஸஸ் பண்ணணும், ஸோ அடுத்தடுத்த கட்டத்தை வந்து நம்ம நோக்கி போகணும், லைஃப்ல ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்ற இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய கோல் எதுவா இருந்தாலும் சரி, அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஒரு மெத்தடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சரியாக பண்ணியிருக்க மாட்டோம், கரெக்டாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை அதை வந்து நம்ம தாண்டி போயிருப்போம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கோல் வந்து சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய கோலாக இருந்தாலும் சரி, உங்களால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். ஸோ நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சோல் அனலைசேஷன். அதாவது நம்ம மனசுக்குள்ள நம்ம எதை அச்சீவ்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு நினைக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டாக? சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு வந்து பியூட்டிஷியன் ரொம்ப பிடிக்கும், குக்கிங் ரொம்ப பிடிக்கும், எம்ப்ராய்டரிங் ரொம்ப பிடிக்கும், டைலரிங் ரொம்ப பிடிக்கும், எது கொடுத்தாலும் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் ரியாலிட்டியில் அதை நம்ம பண்ணி பார்த்து அது நமக்கு சரியாக வருமானு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னா கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு விதமான அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க. சில பேருக்கு ஃபினான்ஷியலி நம்ம வந்து பெரிய லெவலுக்கு போகிறது அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் வைஸாக நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேருக்கு வீட்டை பார்த்துக்கணும், அழகாக வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணணும், பசங்களை நல்லா பார்த்துக்கணும், நல்லா சமைச்சு போடணும், ஸோ அதில் என்னென்ன வெரைட்டி பண்ணலாம்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஸோ உங்களோட டார்கெட் என்ன, உங்களுடைய வந்து ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்ணா அதில் சக்ஸஸ் கிடைக்காது. உங்களுக்கு என்ன டார்கெட், உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயம் பண்ணால் நம்ம மனசு வந்து நமக்கு வந்து அப்பா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுமோ அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம சூழலை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சோலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், எதை நம்ம லைஃப்பில் வந்து எடுத்து பண்ணி சக்ஸஸ் பண்ண போகிறோன்ற டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஷெடியூலிங். டைமை ப்ராப்பராக நம்ம ஷெடியூல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு வேலையை சரியாகவே பண்ண முடியும். சில பேர் சொல்லுவாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் ஃபுல்லாக வீட்டு வேலையே இருக்குது, நான் எப்படி வந்து மித்த வேலை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராப்பராக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நம்ம தூங்குறதுக்கு 8 மணி நேரம் போக மீதி இருக்கக்கூடிய 16 மணி நேரத்தை எப்படி நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், படிக்கணும், ஒரு குக்கிங் கிளாஸ், ஒரு பியூட்டிஷியன் கிளாஸ், ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாலும், ஏதோ ஒரு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை நீங்களே உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் டைம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? ஸோ அந்த டைமை வந்து அந்த 16 மணி நேரத்தில் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏன்னா அது சரியாக பண்ண தெரியலன்னா நிச்சயமாக உங்களால் எதுக்குள்ளேயுமே போக முடியாது. ஸோ வந்து ஷெட்யூல் பண்ணுங்கள். உங்கள் டைம் என்னென்ன நேரத்தில் என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்கள் வந்து எழுதி வைங்க, நோட் பண்ணுங்கள். அதுபடி ஃபாலோ பண்ணால் தான் உங்களுடைய கோலை நீங்கள் சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராக்டிஸிங். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் உங்களுடைய கோலை டார்கெட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது அதை எப்போ அதை பண்ண போகிறோன்றதை ஷெட்யூல் பண்ணிட்டீங்க. மூணாவது ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக அந்த விஷயத்த பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது அதுக்கு உண்டான விஷயத்த நீங்கள் வந்து பண்ணணும் இல்லையா? ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸோ 1 இயரோ 2 இயரோ அதை கிராஜுவலாக கண்டினியூஸாக நம்ம வந்து விடாமுயற்சியோடு பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த எக்ஸலண்ட்டான ஒரு ஃபினிஷிங் நமக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும்.
அதே மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு கடை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, எடுத்தோடனே பிஸ்னஸ் பூம் ஆகாது. கரெக்டாக ஃபர்ஸ்ட் அந்த தெருவில் அந்த கடை இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறதுக்கே 6 months to 1 year வரைக்கும் ஆகும். ஆஃப்டர் தட் தான் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், நிறைய பேர் கடைக்கு வருவாங்க. ஏன்னா இந்த கடை இங்கே இருக்குல்லங்கிறத எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே ஒரு டைமிங் வேணும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்த ப்ராக்டிஸிங்காக தினம்தோறும் விடாமுயற்சியோட கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். 4வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? செக்கிங் த ப்ராசஸ். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, இல்லை செல்ஃப் க்ரூமிங்க்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுறது கரெக்டா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல முறை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் ப்ராசஸே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து டைம் வந்து அலோகேட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பண்ணாலும் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் கரெக்டான விஷயமா இருக்குதாங்கிறத திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், ஒரு ரிப்போர்ட்டிங், ஒரு அனலைஸ் மாதிரி ஒரு 3 months ஒன்ஸ், ஒரு 6 months ஒன்ஸ் கரெக்டான ப்ராசஸில் பண்ணுறோமா, ஏதாவது தப்பு பண்ணுறோமா, அதில் ஏதாவது அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்குமாங்கிறத பாருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு டார்கெட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யார் அந்த விஷயத்த பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போய் நல்லா அனலைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஏதோ ஒரு டெய்லரிங் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். படித்து நான் அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, எடுத்தோடனே நான் போயிட்டு ஒரு நல்ல டெய்லரை பார்த்து தான் கற்றுக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் ஒரு 10லேருந்து 20 பேர்கிட்ட போய் கேட்கணும். அவங்ககிட்ட வந்து இவங்க இப்படி இருக்காங்க, என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும். நம்ம எங்கே போய் நல்ல ஒரு தரமான ஒரு தொழிலை கற்றுக்க முடியுன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் எடுத்தோடனே கடை வந்து என்ன பண்ண முடியாது, போட்டு நான் சக்ஸஸ் ஆக முடியாது. ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு திரும்பவும் ஒருத்தருக்கு கீழே போயிட்டு நான் டெய்லராக ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸிங் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், நம்ம நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்தெல்லாம் நம்ம எஸ்கேப் ஆகணும்னா நிறைய பேர் ஏற்கனவே வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நம்ம கூச்சப்படாமல் அவங்ககிட்ட கேட்கறதுல தப்பு இல்லை. அவங்க கொடுக்குற அட்வைசஸில் எது நல்ல விஷயங்களா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளே நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸை அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இல்லை நம்மளோட பார்ட்னரோ, இல்லை நம்மளோட அம்மாவோ, அப்பாவோ, சிஸ்டர்ஸோ யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட அடிக்கடி ரிப்போர்ட்டிங் பண்ணி இந்த லெவலில் போயிருக்கு, இது பண்ணுறது கரெக்டாங்கிறத அனலைஸ் மாதிரி கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. 5வது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிலீவ் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அப்புறம் பி பாசிட்டிவ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராசஸை நம்ம நம்பணும். அது நம்மளுடைய மைண்டும் சோலும் சப்கான்ஷியஸ் மைண்டும் நம்ம வந்து ஃபுல்லாக நம்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அது எப்படியாவது ஒரு சக்ஸஸான விஷயத்தை நோக்கி கொண்டு போகும். ஸோ நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ முழுமையாக அந்த காடு கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய வந்து அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை நோக்கி நடக்கணும்னா டெய்லி ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாவது அந்த எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்களோ அதை டெய்லி நடந்துட்ட மாதிரி, சக்ஸஸ் ஆகிட்ட மாதிரி ஒரு அஃபர்மேஷன் எழுதுங்க. அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணுங்கள். நீங்களே உங்களை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய இந்த 2026ஓட ஒரு சக்ஸஸான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர்கிட்ட எப்பவுமே நான் நிறைய சஜஷன்ஸ்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நான் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் ஒரு 20 தடவை 30 தடவை வந்து நான் அனலைஸ் பண்ணி அதுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து கோத்ரூ பண்ணி அதை வந்து ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட நமக்கு நம்பிக்கையாக சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ நமக்கு நல்லதுன்னு நினைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு இது கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி டிசிஷன்ஸ் கேட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு காரணம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம சரி பண்ணணுன்றதுனால தான். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு கோல் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா இல்லையா, நம்ம ப்ராசஸில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நமக்கே தெரியும். நிறைய பேர் எந்த முயற்சியுமே எடுக்காமல் மனசுக்குள்ளேயே உங்களோட ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு சரியாக அந்த ப்ராசஸ் அதை கொண்டு போகாமல் அப்புறம் அது எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணி ஃபெயிலியர் ஆகி ஸோ அதனால் எதுவுமே பண்ணாமல் இருந்து அப்படிலாம் இருக்காதீங்க. லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் எல்லாருக்கும் வரும். யாருமே வந்து இங்கே முட்டாள் கிடையாது. எல்லாருக்குமே கடவுள் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு பிளஸ்டான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாரு. அது என்னன்னு பாருங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வந்து உங்களோட லைஃப்பை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.